நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கண்மணியோட ஆட்டத்த வந்து அடக்கிறதுக்காக வீரா வந்து மாசா களத்துல இறங்கியிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். வீரா வந்து ராக்கெடு, கண்மணி சாக்கடை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி பயங்கரமா இருந்துச்சு இன்னைக்கு எபிசோடு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயும் அவங்க வந்து வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம வள்ளி வந்து ஆரத்தி எடுக்காங்களே, ஆரத்தி எடுத்து முடிச்ச உடனே இன்னைக்கு வந்து கொல்லிக்கண்ணு, ஊருக்கண்ணு, ஏன் நம்ம வீட்டுக்கண்ணு எல்லா கண்ணும் போச்சு. வாங்க வலது காலை எடுத்து வச்சு வீட்டுக்குள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மெதுவாக அவங்க 2 பேர் உள்ளே வர பார்க்காங்க. நில்லுங்க நில்லுங்க, 2 பேர் எதுக்கு இப்படி தனியாக வரீங்க? அதான் புருஷ முண்டாட்டி ஆயிடுச்சுல, டேய் மாறா வீராவோட கையை பிடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயையோ அத்தை, என்ன கையெல்லாம் பிடிக்க சொல்லிக்கிட்டு இருக்க? அவள் இன்னும் ஏற்றுக்கிட்டாலா என்னன்னே தெரியல. ஆல்ரெடி வந்து சும்மா வந்து ஆட்டோவில் உட்காருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தா, அவளை பிடிச்சிட்டு கையை பிடிக்க சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டேன்னா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம வீரா வந்து ஏங்க கையை பிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யாரை கூப்பிட்றா இவ அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்காங்க. பார்த்தா வீராவை தான் சொல்கிறாங்க. ஏங்க உங்களை தாங்க, கையை பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வள்ளி வந்து சொல்கிறாங்க, இல்லைம்மா அவன் வந்து கொஞ்சம் சைட் டைப்பு, நீ பிடிச்சிக்கோ அவன் கையை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் டக்குன்னு பார்த்தா நம்ம வீரா வந்து மாறனோட கையை பிடிச்சாங்க. அதை பார்த்த உடனே குடும்பத்தில் எல்லாருமே பயங்கரமான ஷாக்கு. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா உள்ளே மெதுவாக நடந்து வர போகிறாங்க. அங்கனக்குள்ளே வந்துட்டார் ராமச்சந்திரன். நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வராரு. வந்தவொடனே எதுக்கு வீரா இப்படியெல்லாம் பண்ண? உடனே நான் நல்ல பொண்ணு, அறிவான பொண்ணு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீயே இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கலையம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மாமா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, அண்ணே பாத்தியானே உங்களை மாமான்னு சொல்லிட்டா. நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து கண்மணி கல்யாணத்தப்பையே வந்து வீரா வந்து மாமான்னு கூப்பிடுமா மாமான்னு கூப்பிடுமா நீங்கள் வந்து பல முறை சொல்லியிருக்கேனே, ஆனால் அவள் வந்து அப்படி கூப்பிடவே மாட்டேன்ட்டா. ஆனால் இப்போ பாரு உன்னை உரிமையோடு வந்து மாமான்னு கூப்பிட்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம மாறனை ஏற்றுக்கிட்டு நம்ம மாறன் கூட வந்து நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எதுக்கு வந்தான்னு தெரியலையே. ஆல்ரெடி வந்து இங்கே பல பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. உனக்கு டைவர்ஸ் வாங்குறதுக்காக நான் வந்து வக்கீலை கூப்பிட்டு வீட்டில் வச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். நடந்த கல்யாணத்தை நான் ஒரு கல்யாணமாகவே மதிக்கலை. அப்படி இருக்கும்போது நீ எதுக்குமா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ அறிவான பொண்ணு, நல்லா சிந்திச்சு முடிவு எடுப்பேன்னு சொல்லிட்டு உனக்கு வேற ஒரு வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுக்கலாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீ இப்படியே பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மாமா நீங்கள் தானே சொன்னீங்க இந்த வீட்டுக்கு வந்து வீராவை நான் மருமகளாக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னீங்க, அதனால தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏம்மா நீ இந்த வழியில் நீ வந்து எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்திருந்தா நான் ஏற்றிருக்க மாட்டேம்மா. நீ நல்ல பொண்ணு தான், நான் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். நீ இப்போ இந்த வீட்டுக்கு வந்து நான் வேறு வழியில் வந்து மருமகளாக வந்திருந்தேன்னு வச்சுக்கோமே, நான் என்ன வந்து ஊருக்கே சாப்பாடு போட்டிருப்பேன், இப்படி ஒரு பொண்ணு என் வீட்டுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க பற்றியா, அதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணே என்னண்ணே எதுக்கு எடுத்தாலும் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? அவங்க 2 பேரும் பிடிச்சி போச்சு, கல்யாணம் பண்ணிட்டாங்க, இப்போ தான் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்களே. நீ என்ன சொன்ன? மாறனை தான் தனியாக வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னேன். இப்போ 2 பேரும் ஜோடியாக வந்து கணவன் மனைவியாக வந்திருக்காங்க, ஒழுங்காக வீட்டுக்குள்ளே வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்கள வீட்டுக்குள்ளெல்லாம் வர சொல்ல முடியாது, நான் வீட்டுக்குள்ளே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ணே என்னென்ன பேசிக்கிட்டு இருக்க? வீரா நம்ம வீட்டுக்கு வாழ வந்திருக்கு, அந்த பொண்ணு பாவத்தை நீ சம்பாதிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி வீரா வந்ததால் வேணால் நான் ஒரு கண்டிஷன் போடுறேன். அவங்க 2 பேர் வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்கட்டும், ஆனால் அந்த 2 பேர் கூட இந்த குடும்பத்தில் இருக்கிற யாருமே டச் வச்சுக்கிறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னண்ணே சொல்கிற? வீரா வந்து உன்னோட பொண்ணுனே, அவகிட்டே நீ பேசாமல் இருந்துருவியானே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. வீரா வந்து நான் பொண்ணு மாதிரி தான் பார்த்தேன், ஆனால் என் பொண்ணு இப்படி ஒரு தப்பு பண்ணிவிட்டு இப்படி ஒரு பரதேசி பையில வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் நான் அதையும் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? அப்படிலாம் இருக்க முடியாது. என் பொண்ணாக இருந்தாலும் நான் இதை தான் பண்ணியிருப்பேன், அதனால் அவகிட்ட யாருமே பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணே கொஞ்சம் யோசிச்சு பேசுனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கண்மணி என்ட்ரி கொடுக்காங்க. ஏ வீரா என்ன பண்ணிக்கிட்டு வந்திருக்க? நான் அங்கே இருக்கும்போது வேறு மாதிரி பேசினேன், இங்கே இருக்கும்போது வேறு மாதிரி பேசினேன், என்னடி உனக்கு மூளை எதுவும் குழம்பி போச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. எனக்கு மூளையெல்லாம் குழம்பி போகலை, எல்லாத்தையும் பற்றி எனக்கு யார் யார் எப்படி எல்லாமே எனக்கு தெரியும். இவன் யார் என்னன்னு தெரியும், நீ யார் என்னன்னு தெரியும், அந்த குடும்பத்தில் உள்ளவங்க யார் எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் அந்த முடிவு எடுத்திருக்கேன். இந்த வள்ளி வந்து உன்னை வந்து குழப்பிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கண்மணி கேட்குறாங்க. அதெல்லாம் கிடையாது, அவங்க எதுவும் சொல்லலை, அவனும் எதுவும் சொல்லலை. நானாக விருப்பப்பட்டு மாறன் கூட வாழ்கிறதுக்காக வந்திருக்கேன், என்னை யாருமே கம்பல் பண்ணலாமாம்மா, நானாக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வீரா சொல்கிறாங்க. என்னமோ பண்ணுங்கம்மா, ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது சரியா? இந்த குடும்பத்தில் உங்கள் கூட யாராவது பேசுனாங்கன்னா இந்த வீட்டை விட்டு நான் வெளியில் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அந்த இடத்துல இருந்து விறுவிறுன்னு வந்து நம்ம ராமச்சந்திரன் வந்து போயிடுறாரு. ஏம்மா விடுமா, எங்கள் அண்ணன் அப்படித்தான் சொல்லும், ஃபஸ்ட்டு வந்து பேசாது, அதுக்கடுத்து பேசிடும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க, வாங்கம்மா வீரா வாடா மாறா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. வீரா வந்து நம்ம கண்மணியை பார்த்துட்டு முறைச்சி பார்த்துக்கிட்டே உள்ளே வர மாதிரி காட்டுறாங்க. 2 பேரும் உள்ளே போகிறத பார்த்து அங்கிட்டு கண்மணிக்கு என்ன செய்யறதுன்னே தெரில. அதுக்கடுத்து வந்து நம்ம வள்ளி வந்து வாமா வீரா விளக்கெல்லாம் ஏற்றுமா வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றுறாங்க, சாமியெல்லாம் கும்பிட்றாங்க. கும்பிட்டுட்டு வாமா அவங்க அத்தைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே விறுவிறுன்னு நம்ம மாறனோட அம்மா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வள்ளி
வந்து சொல்கிறாங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க அக்கா, நீங்கள் வந்து இந்த மாறனுக்கு இருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்களோ அதைத்தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மாறனை இது வரைக்கும் எப்படி பார்த்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி இனிமேல் வீராவையும் சேர்த்து பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம அங்கிட்டு கார்த்தியும் இவருங்க நம்ம ராகவனும் இருக்காங்க. டேய் வாங்கடா, எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு வாழ்த்தாவது சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து வள்ளி கூப்பிட்றாங்க. நம்ம இவர் 2 பக்கம் சேர்ந்து முழிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம ராகவன் வந்து கண்மணி கிட்ட பேசவா இல்லைன்னா நம்ம மாறன் தம்பிக்கிட்ட பேசவான்னு சொல்லிட்டு அவர் முழிச்சுக்கிட்டு இருக்காரு. கார்த்தி மட்டும் வந்து ஆல் த பெஸ்ட்டா நல்லாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. சரிடா, நீங்கள் 2 பேரும் ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணுறேன், அங்கே ஏதோ கருகிற மாதிரி இருக்குது அப்படின்னு டபுள் மீனிங்கில் பார்த்துட்டு பேசிட்டு போகிறாங்க. நம்ம கண்மணி பார்த்துட்டு கண்மணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, என்னடா நம்ம இப்படி நம்ம ஒரு பிளான் போட்டால் இங்கே ஒரு பிளான் நடந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு விறுவிறுன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் ஜோடியாக கையை பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க. ரூமுக்குள்ளே போனவொடனே சொல்கிறாங்க வீரா கிட்ட நம்ம மாறன் வந்து, வீரா இனிமேல் நம்ம வாழ போகிற வசந்த மாளிகை தான், இது வந்து உனக்கு புதுசு கிடையாது, நீ ஆல்ரெடி இந்த ரூமுக்குள்ளே வந்திருக்க. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, அது எப்படி என்னை ஃபஸ்ட்டு வந்து பிடிக்கலன்னு சொன்னேன், நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், சாப்பிடாமல் இருந்து பார்த்தேன், வெளியில் இருந்து பார்த்தேன், உன் பின்னாடி ஃபாலோ பண்ணி பார்த்தேன், எதுக்குமே ஒத்துக்கலை. ஆனால் இப்போ திடீர்னு என்னை ஒத்துக்கிட்டே, என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன அமைதியாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும், ஓ அப்படியா, நம்ம அண்ணி வேற வந்து உங்ககிட்ட சரியாக பேச மாட்டேங்காங்கன்னு சொல்லிட்டு நீ இருக்கியா, எல்லாம் பழகிறோம், சரி விடு இங்கே இரு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், 2-3 நாளாக இந்த சட்டையே போட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், போய் குளிச்சுட்டு வந்து பேசுவோன்னு சொல்லிட்டு போகிறாரு. நம்ம வீரா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.